विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् वंदे गुरुपदद्वन्द्वमहाङ्मनसगोचरम् शुक्लप्रभामिश्रमसख्यं श्रीगुरं श्रीनाथादिगुणत्रयं पटुरं वेदत्रयं भैरवं शब्दौघमोषधत्रयं पदयुगं दुःखीक्रमं मण्डलं वीरान्प्रियचतुष्कशक्तिनवकं वीरावलीपञ्चकं श्रीमन्मालिनिमं ददातु सहितं वन्दे गुरोर्मण्डलम् ललिताशास्त्रं सौभाग्यभास्कर व्याख्यानं ಅದರ போன கிளாஸ்ல நாமக்கல்ல எத்தனை நாமக்கள் அவைகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாஸ்கராயனுடைய குருவான அவர் சொன்னதான பரிபாஷா ஸ்லோகங்களை வைத்துக் கொண்டு நமக்கு சொன்னார். இப்ப பிரதம பாகம் ஆரம்பிக்க போற எதை நாம் பூர்வ பீட்டிகான்னு சொல்றோமோ இது முழுக்க முதல் பாகத்துல 51 ஸ்லோகங்கள், இரண்டாவது பாகத்துல 182 ஸ்லோகம், கடைசி பாகத்துல 82 ஸ்லோகங்கள், 86 ஸ்லோகங்கள், 320 ஸ்லோகங்கள் இருக்கிறதாக சொன்னார். பஞ்சாத வேக ஆதௌ நாமது सार्धद्व्यशीतिशतम् षडशीतिस्तार्धान्ते सर्गे विंशतिजनत्रयं श्लोकाः. அதனால இந்த ஸ்லோகங்களை நம்ம மாற்ற முடியாது. ஒரு ஸ்லோகத்தை விட்டு இன்னொரு ஸ்லோகத்தை சொல்லிக்கிறதோ அவைகளை முடியாது. பர்ஃபெக்ட் எப்படி வந்திருக்கோ அவைகளை சொல்லியாச்சு. இதற்கு மேல முதல் பாகத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த ஆரம்பிக்கிறப்ப யார் எத்தனை ஸ்லோகங்கள் சொன்னாங்கிறது இப்ப சொல்ல போறோம். முனி சூத அய அம்ப அஸ்வ அம்பாஸ்வோ வித்யானமேகேன ஸ்லோகங்கள். ஒரு ஸ்லோகம் பூமி பூமி ஒண்ணுதானே, அதான 10, பூமின்னா பூமி. அதுக்கப்புறம் சார்தபாலா ருபாலான்னா ராஜாக்கள், சார்தபாலா 20. அதுக்கப்புறம் அத்யுஷ்டம் சார்தத்ரயம், அதுக்கப்புறம் சார்த நவ அத்யுஷ்டம். இவைகள்ல முனி சூத அய அம்ப அஸ்வ அம்பாஸ்வஸ்தி தியானமேகேன. முனியான அழைச்ச 10 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார் பூர்வ பீட்டிகையில. சூதர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அயக்ரீவன் முதல்ல 20 ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் 9 ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் 3 ஸ்லோகங்கள். 20, 9, 3 இது அயக்ரீவன் சொன்னது. இதற்கு பிறகு சொன்னது 6 ஸ்லோகங்கள். இப்படி முழுக்க கூட்டினீங்கன்னா 50 ஸ்லோகம் வரும். சார் 51 தானே சொல்லியிருக்காங்க பூர்வ பீட்டிகையில. ஆமா, ஒரு ஸ்லோகம் அது தியான ஸ்லோகம். சிந்தூராருண விக்ரம் எனக்கூடிய ஸ்லோகமானது தியான ஸ்லோகம். அதையும் பூர்வ பீட்டிகையில நம்ம கேட்டிருக்கோம். ஆகையால் இப்படி ஸ்லோகங்கள் அமைப்பு. ஆனா ஸ்லோகங்கள் எத்தனை, அந்த ஸ்லோகங்கள்ல கூட ஒவ்வொரு ஸ்லோகமும் யாராரு சொன்ன, இன்னென்ன ஸ்லோகங்களை சொன்ன அப்படிங்கிறது கூட நமக்கு சொல்லிட்டார். பிரதம பாகம் பூ 1,
சொல்லும் பொழுது அகார உகார மகார அனுஸ்வார அகாரம் உகாரம் மகாரம் 3 அனுஸ்வாரம் பாதி 3 இப்படின்னு வச்சுட்டு மூன்றாங்கிறதோட சம்பந்தம் நிறைய இருக்கு. அதை நாம் அப்பப்ப பார்க்க போறோம். அகத்தியம் அவர் கேட்கிறார் ஹயக்கிரீவர். ஹயாஸ்வபதானி ஹயக்ரீவ பராணி. ஹயன்னு சொன்னாலோ அர்த்தம்னு சொன்னாலோ ஹயக்கிரீவர். ஒரு 10 ஸ்லோகங்கள் அகத்தியனால சொல்லப்பட்டதான ஸ்லோகங்கள். இத்தியாதி ரீதியா யதார்த்தம் உண்மையா இப்படி அண்மை படிக்கணும். அகத்தியர் யாரு சார்? அகத்தியாட்சோகி மகாமுனி. அகத்தியங்கிறவன் பெரிய முனிவர். அவர்கள் என்ன ஸ்ரீவித்யோபாசன அக்ரேசரா. ஸ்ரீவித்யோபாசனம் பண்றவாளுக்குள்ள ரொம்ப சிறந்தவர். அவர் ஹயக்ரீவஸ்ய தேசிகேந்திரஸ்ய முகாது. அவருடைய குரு ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவர் யாரும் சொல்லலையே. அகத்தியர் யாருன்னு ஒரு பெரிய உபாசனை சொல்றேன். அது சரியா இருக்கு. அவருடைய குரு ஹயக்ரீவர் சொல்லலையே. அடுத்த ஸ்லோகத்துல அதை பத்தி கவலைப்பட. அந்த ஹயக்ரீவர் முகமாக பிரம்மாண்ட புராணியை பிரம்மாண்ட புராணத்துல சொல்லியிருக்கக்கூடியதான மந்திர ஞாப பூஜா புரஸ்கரண ஹோம ரகசிய சப்ததி கண்டை 7 கண்டம். எனது மந்திர கண்டம். ஸ்ரீவித்யாவுக்கு மந்திரம் என்ன? மந்திரம்னா என்னது? மனன திராயதே மந்திர. மறுபடியும் தாங்கள் அதை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருந்தாலே உங்களை காப்பாற்றுகிறது. மந்திர ஜபம் என்பது ரொம்ப உயர்ந்ததான ஒரு இடத்தை பெற்றிருக்கு. எல்லோராலையும் ஹோமம் பண்ண முடியாது, ஜபம் பண்ண முடியாது. இவைகள்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா அவர்கள் எல்லோராலையும் அனுபவிக்கக்கூடியது ஜபம் என்கிறது. அந்த ஜபம்ங்கிறது மந்திரத்தை மறுபடியும் மனநம் அப்படியே திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்கு. இந்த ஜபம் என்ன? ஜப்பே நைவத சந்தே புரியாதன்யன்னவா புரியாத் மைத்ரோ பிராமண உச்சதே அப்படின்னு ஹோமம் பண்ண முடியாதவாளுக்கும், அர்ப்பணம் பண்ண முடியாதவாளுக்கும், மார்ஜனம் பண்ண முடியாதவாளுக்கும், பிராமண போஜனத்தை அனுசரித்து கொடுக்க முடியாதவாளுக்கும், எல்லோருக்கும். ஏன்னா எல்லோராலையும் பிராமணர்களுக்கு போஜனம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா அவளெல்லாம் எப்படி ஒரு மந்திரத்தினுடைய உயர்ந்ததான ஒரு நிலையை அடைவது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு வழி சொல்லியிருக்கார். சுலபமான வழி ஜபம் கிடையாதுதான். இந்த ஜபம் எப்படி பண்றது? உட்கார்ந்து பண்ணணுமா, நின்று பண்ணலாமா, ஓடிட்டே பண்ணலாமா? இவர்கள்லாம் சந்தேகம் வரும். இந்த ஜபமானது எப்படி பண்ணணும்னு பின்னால சொல்ல போறார். ஆனா காலம்பரையிலிருந்து ராத்திரி பரியந்தம் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். எத்தனை நாள் சார் ஜபம் பண்றது? வருதோ இல்லையா? எத்தனை நாள் ஜபம் பண்ணணுங்கிறது வேண்டாம். எப்பப்ப ஜபம் பண்ணலாம்னு, எது வரைக்கும் ஜபம் பண்ணலாம். இந்த மந்திரமானது உங்க மூச்சு காத்த அளவுக்கு ஜபம் பண்ணினா போதும். மூச்சு காத்து உங்களுடைய ஒரு பிரேரணை இல்லாமல், ஒரு முயற்சி இல்லாமல் தானா உள்ள காத்து எழுத்துன்னு வெளியில வந்தீங்களா, அதே விதமாக இந்த மந்திரமானது தானா சொல்லணும். இது எப்படி சார் ஆகுதுன்னு அது ஆரம்பரையும் ஜபம் பண்ணிட்டே இருக்கு. அது எப்படி நமக்கு தெரியும் ஆயிடுதா இல்லையான்ட்டு? மூச்சு பார்த்தோன்னா மூச்சு தட்டினா நமக்கு தெரிகிறது. இதை நம்ம மறந்தே போட்டிருக்கவே எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்கி எழுந்து வேற யாரும் எழுப்பாம தானே முழிப்பு வருதோ இல்லையோ. இப்ப மத்தியானம் தூங்கி எழுந்தாலோ அல்லது ராத்திரி தூங்கி காலமே எழுந்தாலோ நீங்க ஒன்றும் இல்லாம தானே நீங்க முடிச்சுக்கிறீங்களா இல்லையா? அப்பொழுது முதல்ல உங்க மனசுல இந்த மந்திரம் படிச்சுட்டே உங்களுக்கு பார்த்தலையானால் ஓஹோ மந்திரமாக முடிச்சுட்டா அது வரைக்கும் படிச்சா போதும். 10 வருஷம் ஆகுமா 12 வருஷம் ஆகுமா என்ன கேட்க முடியாது. ஜன்மாந்தரத்திலேயே பண்ணிருந்தாலும் சீக்கிரமா வரலாம். அது வரைக்கும் மந்திர ஜபம் பண்ணணும். இந்த மந்திர ஜபம் அப்படி பண்ணினோமே ஆனால்
ஜாயதே மனநாத்வாயதே. இவனுக்கு வேண்டியதான அத்தனை பதார்த்தங்களும் ஒரு துன்பமும் இல்லாம அந்த மந்திரமே உங்களை காப்பாற்றுறது. அதனால அதுக்கு மந்திரம்னு மந்திர ஞாச. ஞாசம்னா என்னது? நீங்க சாதாரணமாக காயத்ரியாதி மந்திரங்களை ஜபம் பண்ணும் பொழுது ரிஷாதிநியாசம், கரநியாசம், ஹிருதயாதிநியாசம் இவைகளை பண்ணிட்டு ரிஷியாதிநியாசம்னா இந்த ரிஷி, இந்த தேவதை, இந்த சந்தத்து, இந்த சக்தி, இந்த பீஜம், இந்த கீழகம், இந்த நேத்திரம் அப்படின்னு சொல்லுது. விட்டுதாத்மாக சொன்னப்ப இது நேத்திரம் அப்படின்னு சொல்வேன். அவைகளும் உண்டு. ஆனா இந்திய சம்பிரதாயத்துல 5 6 வரும். சாதாரணமாக 6 இருக்கும். இந்த ஞாபகம் முதல்ல அது இல்லாம அந்தர்மாத்திரகான்யாசம், பகிர்மாத்திரகான்யாசம் இப்படி சில ஞாபகங்கள் சொல்லுவோம். அதுக்கும் இல்லாம ஷோடான்யாசங்கள் சரநியாசங்கள் வரது. ஞாபகம்னா என்னது? அப்படின்னு நம்ம சரீரத்தில் சில பகுதிகளில் அந்த தேவதையை இங்க சேர்த்துக் கொள்றது. இந்த பாடி நம்ம பூத உடல் இருக்க இத தெய்வீகமாக ஆக்கிக் கொள்வது ஞாபகம். அப்படின்னா அந்தந்த தேவதை இங்க இருக்கிறதா நாம் நினைக்கிறது. அதே போலயே அந்தந்த தேவதைகள் நமக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பக்கத்திலையும் இருக்கா போல நினைக்கிறது. இதெல்லாம் ஸ்ரீருத்ர பிரச்சனை சொல்லும் பொழுது இவைகள்லாம் என்ன சொல்றது? நமக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பக்கத்திலையும் மேலையும் கீழையும் எல்லா இடத்துலையும் அந்த பரமாத்மா அந்தந்த வடிவமாக இருந்து நம்மளை காப்பாற்றட்டும் அப்படின்னு நான் தனியாக இல்லை, சரீரத்திலேயே எல்லா தேவதைகளும் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறது பார்த்தா அது ஞாபகம். இந்த ஞாபகங்கள் மிகவும் அவசியம். இந்த ஞாபகங்கள் அப்படி உத்தரதேசத்துக்கு போனடையானால், உத்தரதேசம் காசி, காஷ்மீர் இப்படி எல்லாம் போனோம்னா அவன் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் ஞாபகமே பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜபமும் பூஜையோ 1/2 மணி நேரம் தான் பண்ணுவான். இந்துல வந்தா ஞாபகம் 2 நிமிஷம், ஜபம் ஏதோ பண்ணிட்டு பண்றான்னு வச்சுக்கோங்க. விவகாரம் என்னன்னா ஞாபகம் கணக்க அந்த அளவுக்கு பிராமுக்கியத்தை இந்த ஊர்ல கொடுக்கலாம். ஏன்னா ஞாபகமானது ரொம்ப சிறந்தது, ஞாபகமானது அவசியம்னு சாப்பிடுறாங்க. ஆகையால் தான் காயத்ரி மந்திரம் பண்ணும் பொழுது நாம ஞாபகம் பண்ணி கொண்டிருக்கணும். ஞாபகம், கரஞாபகம், இவைகள்லாம் ஹிருதயாதி ஞாபகங்கள் இவைகள்லாம் பண்ணிட்டுத்தான் நம்ம பண்ணணும். அப்பொழுதுதான் அதுக்கு முழுமையான ஒரு சக்தி. ஆகையால் இவைகளை சொல்லக்கூடியதான ஞாபகத்தை கவனித்தார். அயக்கறிவர்கிட்ட அகத்தியர் என்ன சொன்னார்? மந்திரத்தை கத்தனார், ஞாபகத்தை கத்தனார், அப்புறம் பூஜையை கத்தனார். இந்த பூஜையானது 2 விதமாக இருக்கு. ஒண்ணு பாக்கிய பூஜை, இன்னொன்னு ஆந்தர பூஜை. நம்ம சரீரத்துக்குள்ளேயே பகவானை தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணக்கூடியதான முறை இதுதான் அந்தர்யாகம்னு சொல்லுவார். அதற்கு பிறகு வெளியில பாத்திராசாதனங்கள்லாம் வச்சு பாத்திராசம் வச்சுட்டு நல்ல பாத்திரங்கள்லாம் வச்சுட்டு பகவான பூஜை பண்றோம் பார்த்தீங்களா, இது மகிழ்யாகம்னு பேரு. இந்த பூஜையை எப்படி பண்றது, என்ன ஏது என்கிறதையும் மந்திர யாச பூஜா புரஸ்கரணம். மந்திர சித்திக்கு முன்னால என்னென்ன பண்ணணும்? நீங்க எந்த மந்திரம் வாங்கிட்டோ அந்த மந்திரத்துக்கு எத்தனை எழுத்துகள் இருக்கோ அத்தனை லட்சம் ஜபம் பண்ணணும். சாதாரண நவாட்சரி மந்திரம் எடுத்துருக்கேன். நவாட்சரி மந்திரத்தை எவ்வளவு ஜபம் பண்ணணும்? 9 லட்சம் ஜபம் பண்ணணும். இந்த 9 லட்சம் ஜபம் பண்ணினா அது எப்ப கலியுகத்துல, யுகம், துவாபர யுகம், இது கலியுகம். 4 times 9 நாள் 36 லட்சம் ஜபம் பண்ணணும். இதே இப்படி இருக்குதுன்னா மகாவாராகி மந்திரம், ராஜசியாமலா மந்திரம்ல என்ன சார் ஆகுது? அது பாட்டுக்கு 108 லட்சம் இருக்கு. 108 என்னன்னா ரொம்ப 432 லட்சங்கள் பண்ணணும்னு
அவளை சொல்லல. இவைகள்ல சில மந்திரங்கள் ஜபம் பண்ணினா அந்த தேவதா சாட்சாத்காரம் ஏற்படும். மதுசூன சரஸ்வதினு பெரியவர், அவர் கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணினார். எவ்வளவு ஜபம் பண்ணினார்? அது பஞ்சதசாட்சரி மந்திரம். கிருஷ்ணனை வச்சிருக்க பஞ்சதசாட்சரி மந்திரம் 15 லட்சம். அந்த 15 எழுத்துக்கள் கூடாதான மந்திரத்தை 15 நாள் 60 லட்சம் ஜபம் பண்ணினார். கிருஷ்ணன் பிரத்யட்சமாகல, விடல. அவர் இன்னொரு 60 லட்சம் ஜபம் பண்ணினார். பிரத்யட்சமாகல, விடல. அவர் மறுபடியும் கொஞ்சம் ஜபம் பண்ணார். பகவான் பிரத்யட்சமாயிட்டார். பிரத்யட்சமா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். நீங்க பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது எந்த அறிவு கொடுத்தீங்களோ அந்த அறிவு எனக்கு இப்ப வேணும்னு கேட்டேன். கொடுக்க முடியுமா? அதுக்கு அந்த ஞானம் கொடுத்து முக்கியமே அடையணும். உனக்கு இன்னும் பிரார்த்தனை இருக்கு, இப்பவே இளைஞர் என்னன்னா புரட்சணம் மட்டும் நீங்க கொடுத்துதான் ஆகணுங்க. தைரியம் தரணும்னு கொடுத்தாச்சுட்டார். அதற்கு பிறகு அத்வைத சித்தி முதலிய கிரந்தங்கள்லாம் எழுதியதாக சரித்திரங்கள். அப்படி இந்த ஜன்மாவில நீங்க நேரா அம்பாளை பார்க்கணுமே, ஆனால் அதுக்கு மிக சிறந்ததான வழி ஜபம். அதோட புரஸ்கரணம். புரஸ்கரணம்னு ஜபம் பண்ணி அதுல 10 ஒரு பங்கு அர்ப்பணம் பண்ணி, அர்ப்பணம்னு ஜலம் விட்டு, அதுல ஒரு பங்கு மார்ஜனம் ஜலத்தை அழித்து, அதுல 10 ஒரு பங்கானது ஹோமம், அதுல 10 ஒரு பங்கானது பிராமண போஜனம். இப்படி எல்லாம் பண்ணிக்கொண்டே இருந்தோமையானால் நிச்சயமாக இந்த மந்திரமானது சித்திக்கும். மந்திரம் சித்திக்கும். என்ன பண்ண போறேன்னு கேட்கணும். மந்திரம் சித்திச்சடையானால் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா தொல்லைகளும் அகன்றுவிடும். வேதாந்தமாக நீங்க சமப்படாம வந்து சேரும். வேதாந்தத்தை கேட்டுட்டே இருப்பா 30 வருஷமா, கேட்டுட்டுதான் இருக்க. சந்தேகங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அந்த சந்தேகங்கள்ல நிகழ்ச்சியாய் இது வித்தமா வரணுமே, இதுதான் இந்த மந்திரம் புரஸ்கரம். அது பண்ணினா தானா இதுதான் அர்த்தம் அப்படின்னு நிச்சயமாக தெரியும். அப்படி ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில சாந்தி அடையறதுக்கு படி புரஸ்கரம். மந்திரத்தை கற்றுண்டார், ஞாபகத்தை கற்றுண்டார், பூஜையை கற்றுண்டார், புரஸ்கரணத்தை கற்றுண்டார், ஹோமம் எப்படி பண்ணணும்னு கற்றுண்டார். அதுல இந்த மந்திரத்திலேயே இந்த ஸ்ரீவித்யா பண்றது இருக்கக்கூடியதான ரகசியமான முறைகளை கற்றுண்டார். பிறகு எனக்கூடியதான 7 கண்டங்கள்ல ஸ்ரீமாதோ பிராதுர்பவாதி ரகசியஜாதம் ஆகர்ணிய, அம்பாள் எப்படி பிறந்தாள், பிறவி இல்லாதான் அம்பாள் எப்படின்னா தேவான அம்பாரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி தாயதா உத்தமே ததா லோகே சாநித்யம் விதீயதே. தேவானாம் காரிய சித்தியர்த்தம், நல்லவருடைய காரியத்தை முடிப்பதற்காக ஒரு காலம் தேவதைகளுக்கு அறக்கலத்தில் சட்டம் வந்துடும். பண்டாசுரன் எனக்கூடியதான அரக்கன் ரொம்ப பாவத்துல போயிட்டான். ரொம்ப சக்தி வாய்ந்தவை. தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப துன்பத்தை கொடுக்க தொடங்கினான். அப்பொழுது தேவதைகள்லாம் பிரார்த்திக்கும் பொழுது குண்டத்திலிருந்து அம்பாள் ஆரம்பித்தார். தேவகாரிய சமுத்தியதா, தேவகாரிய சமுத்தியதா, தேவதைகளுக்கு வேண்டியதான காரியத்தை பண்ணி கொடுக்கணும் என்பதற்காக சிதகிரி குண்டத்திலிருந்து உண்டான. அதனால சிதகிரி குண்டத்திலிருந்து உண்டானால் என்கிறதுனால முதல்ல அம்பாளுடைய தலையை பூஜை பண்ணினார். தலையிலிருந்து ஆரம்பிச்சு பாதம் வரிச்சிட்டு முதல்ல தலை உண்டாச்சு. அப்படி தலையிலிருந்து தலாகம், கண்கள், புருவங்கள், கண்கள், காதுகள், மூக்கு, இப்படி வறட்சியாக சொல்லிட்டே வந்தார். அதனால பறவையிலிருந்து ஆரம்பிச்சு அந்த அம்பாள் என்னென்ன ரகசியமான காரியங்கள் பண்ணினா இவைகள்லாம் ரகசியதாதம் ஆகர்ணிய கேட்டு இப்போது பரம ரகசியம். மிக மிக ரகசியமானது நாம சாஹசிரம். ரகசியம் நாம சாஹசிரம். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்யே ஆரம்பிச்சு லலிதாம்பிகா என பரியந்தம் இருக்க நாம சாஹசிரம் 1000 நாமாக்களை அம்பாளுடைய திருநாமக்களை நாம சாஹசிரம் இது தபோபா
பண்ணிட்டு தியானம் பண்ணணும், மந்திர ஜபம் பண்ணிட்டே இருக்கு. இதுதான் உயர்ந்த மனச இந்திரியாணாம் ஐகாக்கிரியம் புத்ததே. மனசும் புலன்களையும் அடக்கி நான் எந்த விஷயத்தை நினைக்கிறானோ அதையே தியானம் பண்ணிட்டிருக்கிறது தபசு. இப்படிப்பட்டதான தபத்தினால நிறைய விஷயங்கள் தெரிகிறது. அதனால இவர் கண்டுபிடித்த தபசக்தியினால ஓஹோ இப்படி ஒரு ஸ்தோத்திரம் எதுக்கு போல இருக்க, இது ஏன் நமக்கு சொல்லல அப்படின்னு பார்த்தேன். அப்போ பலாதேவ நித்தியா நிச்சயம் பக்தாயாதி மட்டம் கிமினி குரு குருபே நதத்தம். ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லணுமையானால் நமக்கு என்ன இருக்கணும், எது இருந்தால் நமக்கு சொல்லுவார் குருவானவர். நிறைய காசு கொடுத்தா குரு கொடுத்துட்டா காசை எதிர்பார்த்து அதை சொல்றதுன்னு வந்தா அவருக்கு குருன்னு பேர் இல்லை, அவருக்கு பிசினஸ் மேன் பேர். காசை எதிர்பார்க்கக்கூடாது. சிஷ்யன் எப்படி இருக்கணும், எதை வேணும்னாலும் குருவுக்கு கொடுக்க தயாரா இருக்கணும். குருவுக்கு என்ன தேவையோ அதுக்காக நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணத்துல சிஷ்யன் இருக்கணும். குருவானவர் சிஷ்யனிடத்துல எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. குருவும் தனக்கு தெரிந்தது முழுக்க நான் சிஷ்யனுக்கு கொடுக்கிறேன் என்று சித்தமா இருக்கணும். சிஷ்யன் என்னிடத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன் என்று தயாரா இருக்கணும். இதனால்தான் இந்த டிரான்சாக்சன் வரல செய்தது. ஒருத்தர் கொடுத்த ஒருத்தர் வாங்கிட்டு வேகமா நடக்கும். உலகத்துல நடக்கக்கூடியதான பிசினஸ் எல்லாம் இப்படித்தானே. நீங்க ரூபாய் அவர் பொருளை கொடுத்தா எவ்வளவு பாருங்க. ஸ்ரீநகர்ல போய் பார்த்தோன்னா ஒரு சட்ட கடையிலயோ ஒரு துணி கடையிலயோ மனுஷியா அதேப்பா உள்ள போனே வெளியில வர முடியாது. சம்சாரம்னு நிஜமான சம்சாரம் அப்படி அவ்வளவு கும்பலுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அது மாதிரி இல்ல, ஏதோ ஒரு குரு மூலையில இருக்க ஏதோ சில சிஷ்யர் தான் வாழ்க்கை போற. ஏன் குரு எல்லாவற்றையும் தனக்கு அறிந்ததெல்லாம் அந்த சிஷ்யனுக்கு அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான எண்ணத்துல நாளுக்கு நாள் அவரை தயார் பண்ணி அவன் வரும்பொழுது வெறும் கல்லாட்டதான் இருந்தான். அவனை நன்றாக வெண்ணையாக மாற்றி அவனுக்கு ஆத்ம தத்துவம் நன்றாக உள்ள வரும் பொழுது அவனை தயார் பண்ணி போய் சொல்ல போறான். ஒரு குரு எப்படி கட்டா இந்த வீட்டுக்கு முன்னால சிமெண்ட் மேல ஒரு தாமரை மூச்சு தயார் பண்ணியிருப்பான். அந்த வீட்டுக்கு முன்னால சிமெண்ட் மேல அது போல இதயம். அந்த குருவானவர் என்ன பண்றார், அந்த சிமெண்ட் மாதிரி கல்லு மாதிரி இருக்கக்கூடியதான தாமரை மட்டை அது வெண்ண மாதிரியான விதமான தாமரை மாதிரி ஆக்கி இந்த பாஸ்கரம் என்ன பண்ண தெரியுமோ அதை மலரும் பார்க்கிறதான். அந்த சிஷ்யன் முதல்ல எப்படி இருந்தால் அவரை தயாராக்கி அவனை ரொம்ப உயர்ந்தமான ஒரு நிலைக்கு சித்தமாக்கி அதற்கு பிறகு அவனுக்கும் ஆத்ம தத்துவத்தை போதனம் பண்ணி அதனால் அவனை உஜ்ஜீவிக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த குருவானவர் ஏன் எனக்கு சொல்லலை அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கா அகத்தியருக்கு. ஆகையால் குருபிகி நதத்தம் இது அனுபதேச நிமித்தாம்சே சந்திகான ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று சந்தேகப்பட்டுக் கொண்டு இவர் ஏன் இப்படி கேட்கிறார் அப்படிங்கிறது சூதர் முதல் ஸ்லோகத்துல சொல்றாரு. லலிதா சஹஸ்ரநாமத்துல பூர்வ பேட்டிகையில முதல் ஸ்லோகம் சர்வசாஸ்திர விசாரதா அதிதம் லலிதா தேவ்யா லலிதம் பரமாத்மதம் அஸ்வான நமஹ புத்தே சர்வசாஸ்திர விசாரதா. அஸ்வானன குதிரைமுகம் உள்ளவரே இப்படி குருவரை கும்பிடும் பொழுது குதிரை முந்திய
அப்படின்னு சொல்லு. ஜேஷ்டா களத்திரையோ சில பேருடைய பேரை சொல்லி சொல்றாங்க. ஆத்ம நாம என் பேர் என்னதுன்னு எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். குருர் நாம குருனுடைய பேரை சொல்லக்கூடாது. யாரு குருன்னா இன்னார் அப்படின்னா அவர் இனிஷியல் சொல்றதோ இல்ல அவர் இப்படிங்கிறதோ அப்படி சொல்லணுமே தவிர குருனுடைய பேரை நேரா சொல்லக்கூடாது. ஆத்மநாம குருர் நாம நாமாதி கிருபணஸ்திதா மகா பாட்டியா இருந்தா அவர் பேர் சொல்றாங்க. பெரிய பையன் பேர் சொல்லக்கூடாது. ஆத்துக்காரி பேர் சொல்லக்கூடாது. ஆத்துக்காரி பேரே சொல்லக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். ஆத்துக்காரர் பேரே சொல்லிட்டு அது சொல்றதுதான் பேஷன் வேற வச்சுட்டு இருக்கேன். நான் லோகத்தை பத்தி பேசல, ஆத்மத்தை பத்தி தான் பேசுறேன். ஏன்னா சொன்ன என்ன ஆகும், எத்தனை வயசு இருந்தாலும் அந்த வயசு நீங்க கூப்பிட்டு குறையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கும் பொழுது குருவுடைய நிஜமான பேரே சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு புனை பேரை வந்து முத்தனாடுறேன்னு சொல்றீங்க சார். நன்மை இல்லையே, ஒரு சந்தேகம் வரலாம். இதுக்கெல்லாம் பதில் நமக்கு சொல்லணும். சர்வசாஸ்திர விசாரதா எல்லா சாஸ்திரத்தையும் கண்டாரே. அதிதம் லலிதா தேவியா சரிதம் பரமாத்புதம். லலிதாம்பாளுடைய சரித்திரத்தை நீங்க எனக்கு சொல்லி இருக்கேன். பாருங்க, இதை ஏன் சொல்லலேன்னு அப்படி கேட்டுக்கணும்னா தாண்டி இதைகள்லாம் சொல்லி இருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா இவைகள்லாம் சொல்லியிருக்கேன், இதுதான் விட்டு போச்சு என்ன காரணம்னு சொல்லணும். ஒரு இடத்துல பொழுது ஏன் நீ சொல்லலேன்னு சொன்ன சொல்ல மாட்டேன் போன என்ன ஆகும்? எப்பவுமே ஒருத்தரை அப்ரோச் பண்ணும் பொழுது முதல்ல எப்படி பேசணும் இது நமக்கு தெரியணும். அதை முதல்ல சொல்றார். அகத்தியவாதான்னு சொன்னேன். அகத்தியர் யாரு? இப்பதான் அகத்தியர்னு ஸ்ரீவித்யா உபாசக சிரேஷ்டர்னு மட்டும் சொன்னேன். அகத்தியாங்கிற பதத்துல முதல்ல அகஹான்னு பதம் இருக்கு. எப்பவும் செல்லாதது, எங்கும் செல்லாதது, இருக்கிற இடத்திலேயே இருக்கிறது மலை. அந்த மலைக்கு அகம்னு பேர். அந்த அகம் பர்வதம் விந்திய பர்வதத்தை அதை நிறுத்திவிட்டார். அந்த விந்திய மலையானது வளராம நிறுத்திவிட்டார். அப்ப அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க. விந்திய பர்வதத்தையே அதை வளர விடாம இப்படியே இரு அப்படின்னு வளராதுன்னு அப்படின்னு ஒரு காலத்துல விந்திய பர்வதத்துக்கும் இன்னொரு பர்வதத்துக்கும் போட்டி வந்தது. நான் ஜாஸ்தி வளர்ப்பேன், நீங்க ஜாஸ்தி வளர்ப்பேன், வளர்ந்துட்டே போச்சு. ஆகாசம் வரைக்கும் போயிடுது. பாரத தேசத்துல உத்தர பாரதம் தட்சிண பாரதம் ரெண்டும் பிரிஞ்சு போறா போல ஆயிடுது. ஏன்னா மழை அந்த அளவுக்கு வளர்ந்துவே போறது. இவர் என்ன பண்ணினார் தெரியுமா? உத்தர தேசத்துல தட்சிண தேசத்துக்கு வரணும், ரொம்ப ஹைட், அந்த அளவுக்கு வளர்ந்து போச்சு. மலையை ஏறி மறுபடியும் மலையை இறங்கணும். இவர் ஏறிக்கொண்டே இருந்தா வளர்ந்து போயிட்டே இருக்க, நாளுக்கு நாள் வளர்றது. எப்படி இந்த பக்கம் வர்றது? என்ன பண்ணீங்கன்னா விந்திய பர்வதத்தை ஆனா விந்திய பர்வதமே நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிற, நான் தாண்டிட்டு போறேன் அப்படிங்கிற இந்த முடி சொன்னதான வார்த்தைய அந்த மலையானது தாண்டி முடியாது. ஏன்னா இவர் தப்பிச்சு விடுவாரோன்னு ஒரு பயம். இப்ப ஏதோ ஒரு போட்டிக்காகத்தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப புரிஞ்சு நினைப்போம், அதுக்கப்புறம் அவரை தாண்டிட்டு அந்த பக்கம் போயிடுவோம், நல்லா வளர்ந்துருவோம் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல புரிஞ்சதான் பர்வதம். இவர் எந்த அளவுக்கு இருக்காரு தெரியுமோ, வளர அளவுக்கு அவர் தான் ஒரு அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணினாரா விந்திய பர்வதம் ரொம்ப இந்த அளவுக்கு புரிஞ்சு இவர் இந்த பக்கத்துல அந்த பக்கம் தாண்டின மறுபடியும் இப்படியே இரு மறுபடியும் வரையிட்டார். என்னடா அது எப்படி போவே இல்லை அந்த பக்கம். விந்திய பர்வதம் இன்னைக்கு அதனாலதான் சின்ன இடத்தையே இருந்துட்டார். அவருக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய விவாகங்களை பார்த்து கொண்டே இருந்தார் வருஷா வருஷம். அப்படி அந்த சந்தர்ப்பத்துல அகத்தியர் அங்கே வரா போல ஒரு ஐதிஹ்யம் இப்படி புராணங்கள்ல சொல்லிச்சு. அகத்தியங்கிற இடம் யாரு? பெரிய முனிவர், அவ்வளவு தபசக்தி உள்ளவர். இந்திய மலையே அதை வளர
சொன்னார். ஏதான் நமக்கு தெரியுதோ, ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், ஒரு முனிவர் இருந்தார், அவர் இப்படி சொன்னார், இப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கணும் இல்லையா? பேசினார் அப்படின்னு யாரோட பேசினார், ஏன் பேசினார், நமக்கு ஒரு தெரிய அதுக்காக சொல்றாரு. தேவி பாகவதே அகமஸ்கந்தே தாவதியம் கர்மாத்மரியதே. தேவி பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இந்த கதையானது இருக்கு. புராகில பகவான் விஷ்ணு, மகாவிஷ்ணுவானவர் அவர் என்ன பண்ணினார், தேவதைகள் யஜ்ஞத்தை பண்ணிட்டு இருந்தார். அந்த யஜ்ஞத்தை காப்பாற்றுவதன் பொருட்டு வெகு நாட்கள் முழித்துக் கொண்டே இருந்தார். அவர் தூங்கியே போகலையா, வெகு நாட்கள் சில வருஷங்கள் யாகம் பண்ணிட்டே இருந்தார். அத்தனை வருஷங்கள் யாகங்களுக்கு ஒரு விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக அதை காப்பாற்றிக் கொண்டு முழித்துக் கொண்டே இருந்தார் சில வருஷங்கள். தூங்கவே இல்லை. நமக்கு ஒரு அரை மணி நேரம் தூக்கம் கட்டு வச்சுன்னா அடுத்த முழுக்க தூங்குறது இன்னும் தூக்கம் போறாதுங்கிறான். என்ன சமூகமோ தெரியல. லோகத்துல மனுஷனுக்கு இப்படி இருக்கு. அவருக்கு சில வருஷம் தூங்கவே இல்லை, முழிச்சுட்டார். 10 நாள் முழிச்சுட்டே இருந்தார். அப்புறம் எல்லாமும் முடிஞ்சு போயிடுது. சரி, இது மேல தூங்குறாம்போ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணினாரா, அவருக்கு சாரங்கம்னு ஒரு வில்லு இல்லையா, அந்த வில்ல நிக்க வச்சு அதுக்கு சாஞ்சிட்டு இந்த உரை அதுக்கு மேல அப்படியே சாஞ்சிட்டு நோவா கட்டி அது மேல வச்சு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதையெல்லாம் நினைச்சு தூங்கி போயிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் வர தூங்கிட்டு அப்படி தூங்கிட்டார். தூங்கி எழுந்துக்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மகாவிஷ்ணு எழுந்துட்டேன்னா அவரால் பண்ண வேண்டியதான அனுகிரகம் பண்ண வேண்டியதான நிறைய காரியங்கள் அப்படியே பெண்டிங் போயிடும். தேவதைகள்லாம் பார்த்தா ஆடாடாடா, மகாவிஷ்ணு நமக்கு இப்படி தூங்கிட்டே இருக்காரு, அவர் எழுப்பணுமே. தூங்குறவாளை எழுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க. தூங்குறவாளை எழுப்பினா மகாபாபம்னு சொல்லுது. அப்படி இருந்தா நம்ம நாட்டு குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்புது. 8 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு கூட எழுத மாட்டேங்குது. அந்த அம்மா ஷூ போட்டு ஷூ போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எழுப்புறான். எழுப்பி பல் கழித்து அது அப்படியே முகத்துல கொஞ்சம் பவுடரும் முன்னாலே பூச்சிட்டு அது மண்ணாச்சு எல்லாம் பண்ணிட்டு உள்ள தட்டி இதுக்குள்ள ஆட்டுக்காரர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பார். பையனை அனுப்புறதுன்னு பெரிய யஜ்யம்னு அப்படி அவன் ஸ்கூல்ல அந்த கரெக்டா பள்ளி வர்றதுக்குள்ள வேன் வந்துடும். வேன் வந்து அப்படியே மூட்டையை கொண்டு போறா போல அதை போட்டுட்டு அதாடா முதல் மூச்சு ஆசிரியர் பையனை ஸ்கூல்ல அனுப்பின பிறகு 2வது மூச்சு ஆசிரியர் போன பிறகு இதுவேற படிக்கதான் அவ்வளவு சிரமம்னா அதை அனுபவிச்சு அடக்கத்தான் சரி. அப்படி இந்த தூக்கம்னு அத்தனை வருஷம் இந்த தூக்கமா இருக்கிறதுனால தேவதை எழுப்பம் பண்ண முடியாது. தூங்குறவாளை எழுப்பக்கூடாது. இவரும் தூங்கிட்டு இருக்கார். எழுந்துப்பாருன்னு பார்த்தா எப்போ எழுந்துக்கிற மாதிரி தெரியல. என்ன பண்ணினா அவர் வில்ல அது சப்போர்ட் பண்ணிட்டாலும் மகாராஜிக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு தூங்குறார். இவர் எல்லாமே அந்த வில்ல கொஞ்சம் அப்படின்னா பரவாயில்ல, அப்பதான் முழிச்சுதான் அப்படிங்கிற விஷயத்துல என்ன பண்ணினா இந்த பிராயம் இருக்கு இல்லையா வயிற்று அதை டெஸ்ட் பண்ணி அந்த 9,000 பேசிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சாலும். ஏன்னா இவ யாரும் மாவட்டப்பா வந்து சொல்லிட்டாருன்னா வந்துன்னு அது ஏதோ சின்ன பூச்சி என்னமோ அதே பயாக்குன்னு நினைப்பார் அப்படின்னு நினைச்சு அனுப்பிச்சிருக்கேன். அப்ப அது கேட்டா என்ன ரொம்ப உயர்ந்ததான ஒரு வேலைக்கு அனுப்புறேன். இது சாதாரணமான ஒரு வேலை, இது ரிஸ்கி ஜாப். அவர் எழுந்து சொல்லிட்டாருன்னா நாங்க என்ன பண்றதுன்னு அது சாதாரண நேரமா போது ஜபிச்சு பரவாயில்ல. பெரிய நேரம் ஜபிக்கணும், ஒரு சுத்தி இருக்கணும். இப்படியேதான் ஜபிச்சுட்டாருன்னா எப்படி ஜபிச்சுவார் யாருக்கு தெரியாது. இது வந்தா போயிடும் சார். ஏன் என்ன பண்ணணும்னு இல்லை எங்களுக்கு காம்பன்சேஷன் ஜாஸ்தியா வேணும்னு காரியம் பண்ணு எல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற போலதான்
அப்பம் தெரிச்சது. தெரிச்சதுமே அந்த தலையானது கட்டாயி வெள்ள எங்கேயும் விழுந்துட்டான். மகாவிஷ்ணுக்கு தலை இல்லை. என்ன வருது ஒண்ணு ஆரம்பிச்சா இன்னொன்னு ஆயிடுறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதா நமக்கு அது சந்தர்ப்பங்களே தெரியும். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சார், அதை எங்க விழுந்ததுன்னு தெரியாம வெகு தூரம் பக்கமே விழுந்துட்டான். இவாளோ முதல்லயே மகாவிஷ்ணு முழிச்சுக்கலையே இருந்தார். இப்ப முழிச்சுக்கலேன்னு இல்லை, அவர் மொழிப்பாரான்னு ஆயிடுது. தலை எங்கேயோ போய் விழுந்துருது. மகாமோடு என்ன பண்றது? தேடி தேடி பாருங்க. அவசரத்துல தேடினா கிடைக்குமா? நம்மத்திலேயே முக்கியமான பொருள் சாதம் வச்ச பிறகு அந்த கரண்டி எங்கேயும் சாப்பிட மாதிரி அப்பதான் அந்த கரண்டி கிடைக்கும். சாம்பார் கரண்டி கிடைக்கும், வேலை கரண்டி கிடைக்கும், அந்த கரண்டி என்ன பண்றது? இது சாதாரணமா ஆசல் இருக்காது. ஒரு பதட்டத்தை தேடினேனால் எதுவும் கிடைக்காது. அப்ப என்ன பண்றதுங்கிற பயத்துல அம்பாள் நாராயண சகோதரி அம்பாள் நமஸ்காரம் பண்ணி கேட்கலாம். அம்பாள் பார்த்தார். சரி, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த பக்கத்துல ஒரு குதிரை இருக்கு, அந்த குதிரை தலையை வெட்டிட்டு வெட்டில ஒட்டுப்பா அப்படின்னு அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணிட்டு மறந்து போயிடலாம். அதற்கு பிறகு இவ சொந்த பிரகாரமாக குதிரை தலையை வச்சு அதுக்கு மேல வச்சு வச்சா பழச்சுட்டான். பழச்சுட்டு அவர் குதிரை தலையில உபதேசம் பண்ணினாரா. அதே மாதிரி குதிரை தலையில குதிரை வேகத்தோட காப்புகிறதான ஒரு அரசனையும் சொன்னாரா. இந்த ரெண்டு செயல்களும் பண்ணினதுனால வந்து அயகிரீவர்னு பேர். அதற்கு பிறகு அந்த அயகிரீவர் அம்பாளிடத்திலேயே நேரா எல்லாவற்றையும் கத்துள்ளார். அந்த ரெண்டையும் சொல்றதுல அஸ்வானனா குதிரை முகமுள்ளாரே. ஏன் இப்படி காரண ஜன்மாவாக இருக்கிறவளேன்னு அர்த்தம். சர்வசாஸ்திர விசாரத எல்லா சாஸ்திரங்களையும் சாட்சாத் ஜெகன்மாதாவுக்கு நேரா வாசித்தவரே. ஐகிரீவர் எப்படிப்பட்டவர்? இடத்திலேயே வாசித்தார். அதனால சர்வசாஸ்திர விசாரதா எல்லா சாஸ்திரங்களும் வாசித்ததுனால புத்திக்கு அவ்வளவு வளர்ந்திருக்கு. சர்வசாஸ்திர மகாபுத்தே சர்வசாஸ்திர விசாரதா இப்படி இது வரைக்கும் சொல்லி கதிதம் லலிதா தேவியா சரிதம் பரமாத்மதம் இப்படி அம்பாண்டி சரித்திரத்தை தாங்கள் சொல்லியிருக்கேன். முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இவன் வாக்கியம் பார்ப்போமா? நகத்சீதி தேவி பாகவதே பிரதமஸ்கந்தே தாவதியம் விதாஸ்மரியதே. புராண பகவான் ஒரு காலத்துல பகவானானவர் விஷ்ணு யக்ஞ சம்ரட்சணாதி கனதர காரியார்த்தம் யக்ஞ சம்ரட்சணம் எனக்கூடியதான மிக உயர்ந்ததான கட்டமான செயல்களை பண்ணதற்காக ஜாகரா வெகுநாள் முழித்துக் கொண்டு களைப்பை அடைந்து சார்ந்த தனுஷகா கோட்டின் அந்த சார்ந்தம் எனக்கூடியதான வில் அதனுடைய நுனியிடத்தில் தலையை வைத்துக் கொண்டு கிரீவாயாம் அவலம்பிய கீழே வச்சுண்டு நித்ரானோ அபோதிச்சு இப்படி எல்லாம் தூங்கலாமா? இதுதான் தப்பு. சில பேர் பாருங்க எப்படியாவது தூங்கலாம். தூங்குறதுக்கு மூலம் இல்லை பிளான் பண்ணிட்டு தூங்கணும். தலையாட சரியா வச்சு ஆட்டி வச்சு போட்டு கொசு அதை ஏற்றி வச்சு எல்லாம் சரியா பண்ணி வச்சுன்னு தூங்கணும். இப்படி ஏதோ எதற்கு தூங்கிட்டு தூங்கிட்டு விழுது பிரம்மருத்ராதயா பிரம்மதேவர் ருத்ரைவாழ்லாம் காரிய விசேஷ திசாதையா அவர் ஏதோ அவரால் ஆக வேண்டியதான சில காரியங்கள் இருக்கு என்கின்ற பார்ப்பதற்கு பார்த்து அவரை குறிப்பு வைப்பதற்காக அவரை எழுப்பதற்காக வன்னி வம்ரி எனக்கூடியதான கிருமிகளை அதான் நம்ம இப்ப தரையாக சொல்லிட்டோம். அந்த கிருமிகளை அவ சொன்னாலும் அங்க ஏதாவது செயல்பாடுதான் எனக்கு எங்க பாகம் பண்ணினது ஒரு நற்செய்தி அவளுக்கு கொடுத்து தன்முகா பிரத்யந்தாம் அத்ரோட்டயன்னு அதன் வாயிலாக அந்த நான்கயிற வில்லுமுறை நான்கயிற ஏற்படும் பண்ணினார். தேன கோட்டேகே உச்சானாத் சிரோ அத்தியுத்தீனம் குவாபி கதனபூத் இப்படி இதை கட்டடையுமே அந்த தலையானது அந்த போர்த்துல போய் தனியாக இருந்து எங்கேயோ போய் விழுந்திருக்கு தெரியல. விஷ்டாக
எப்ப பார்த்தாலும் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அம்மா காப்பாத்துன்னு சொன்ன மாத்திரத்தினால உங்களை காப்பாற்றுறீங்கதானே கருணை உடையவள் பேருக்கு சுந்தரின்னு பேர். மூலகத்துக்கும் சுந்தரியா நீங்க சுந்தரின்னு அழகானவள் இப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம். இந்த அழகானவள் அழகு இருக்க அழகுன்னு அப்படி கேள்வி கேட்பேன். இந்த வம்புன்னா இது அழகு எது தெரியாது. நீங்க சுந்தரின்னு என்ன அர்த்தம்? கருணை படைத்தவள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள கஷ்டப்பட்டு அவளுக்கு நல்லதை பண்ணணும்னு சந்தோஷப்படுத்தி என்ன பண்ணா யோஜனேன ஏனம் ஜீவயதா குதிரையுடைய தலையை இதுல வச்சுட்டு நீங்க இவரே உங்களுக்கு பழைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்யந்தரதத்தா அந்தர்தானமாகிவிட்டாள். ஜீவிதா விஷ்ணு இப்படி உயிர் வாழ்ந்ததான மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணினார்? அயக்ரீவோ பூத்வா குதிரை தலை உள்ளவராய் அயக்ரீவாக்கியம் சைத்தியம் பகவான் அயக்ரீவம் எனக்கூடியதான குதிரை முகம் உள்ளதான ஒரு அரக்கனை கொண்டார். இந்த அரக்கனை கொண்டார்னா அது எப்படி எதுன்னு கேட்கக்கூடாது. அது தேவி பாகத்தை வாசிக்கணும். எல்லாத்தையும் இங்க சொல்லிட்டே இருந்தா இந்த கதை எப்படி ஆகும்? தேவி பாகத்தை அயக்ரீவனை கொண்டதான கதை இருக்கு. அதுக்கப்புறம் ரகசியஜாதமகிலம் இந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் தேவி முகாதேவ லப்தவான் அம்புகள் முகமாகவே இவைகளை அடைந்தார். லப்தவான் இத்தியாதி சோயமஸ்வானனா விஷ்ணுவேவா எப்படிப்பட்டதான அஸ்வானர் யாரு? சாட்சாத் மகாவிஷ்ணு. குரு மந்திரத்தை நீங்க ஜபிக்கும் பொழுது நாராயணம் பத்மபுவம் பசித்தம் நாராயணன் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். அவர்தானே அயகிரிவர். உங்களுக்கு அடுத்ததா தெரிஞ்சின்றவர் யாரு? அப்பாவுக்கு சிஷியனா இருக்கிறவர் யாரு? நாராயணன். ஆதி குருவா இருக்கிறவர் யாரு? நாராயணன். உங்க சிஷியன் நீங்க நாராயணன் எதோ சொல்லிட்டு யாரோ எழுதினார் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இதுல ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு தாத்பரியம் உண்டு. அந்த ஸ்லோகத்துல சொல்றதுக்கு தாத்பரியம் அது. அதே போல ஸ்ரீநாதாதி குருத்ரயம் அப்படிங்கிற ஸ்ரீநாதர் யாரு? அவர்தான். இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தோட அயக்கிரீவர் சாட்சாத் மகாவிஷ்ணுவும் தான் அயக்கிரீவர். மகாவிஷ்ணுவேவா அதிதம் விசேஷம் உக்த விருத்தாந்த ஸ்மாரணேன அஸ்வான நமஹா புத்தே அப்படின்னு சொல்றதுனாலேயே இவ்வளவு கதை அடங்கி இருக்குன்னு சொல்றது. கதாசாஸ்திரத்துல முதல் ஸ்லோகத்துல அஸ்வான மகாபுத்தே சர்வசாஸ்திர விசாரதான்னு சொன்னதுனால அதற்குள்ள இவ்வளவு கதைகள்லாம் அடங்கி இருக்கு அப்படின்னு தெரியும். ஸ்மாரணேன தேவி அனுகிரகீதத்வாபிப்பிராய அர்த்தம். பெரியவரே அயக்ரீவன் நீங்க அம்பாவுடைய அனுகிரகத்தை பெற்றதற்கு அதை சொல்றதுக்காகத்தான் இப்படி சொல்றான். மகாபுத்தே அதனால்தான் மகாபுத்தேன்னு சொல்றார். இத்தியாதி விசேஷணத்வயம் ஸ்துதி மாத்திரம். ஏதோ குரு இருக்கார் அந்த குருவை ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறத மட்டும் இல்ல, பின்னால இருக்கு. லலிதேதி லலிதம் லலிதா தேவியா சரிதம் பரமத்புதம். லலிதான்னு சொன்ன லலிதான்னு என்ன சார் அர்த்தம்? அப்படி பேரு அப்படி அர்த்தம் இல்ல, அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அந்த காலத்துல லலிதான்னு பேரே வந்தது. 1000 நாமாக்கள்ல கடைசி நாம லலிதா முதல் நாம இல்ல. இப்ப கடைசி நாமக்கு அர்த்தம் முதல்ல சொல்றேன். ஏன்னா லலிதான்னு ஏன் பேர் வச்சிருக்கேன்? பத்மபுராணே லோகானதித்ய லலதே லலிதா தேன ஜோத்யதே. லோகானதித்ய லலதே உலகங்கள்ல இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களையும் தாண்டி அத்தனை பதார்த்தங்களை அதை விட உயர்ந்ததாக விளையாடி சந்தோஷமா இருக்கலாம். அதனால சீர்ஜோபாசம் எப்போ அழப்படாது. வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கான். மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஜனங்கள் இடத்துல ஒரு சந்தோஷமான சந்துஷ்டியான பாவனை இருக்கணும். இது போல பாவனை இருக்குமையான சீக்கிரமாக மந்திர பலன் கிடைக்கும். எப்பொழுதுமே எனக்கு இப்படி ஆயிடுது இதெல்லாம் நினைக்கப்படாது. எல்லாருக்கும் தான் வேட்டம் இருக்கு. ஆனா நீங்க சந்தோஷமா இருந்து பழகி வச்சுங்களேன், அதுக்கப்புறம் எந்த துன்பமும் கிட்ட அது நடுங்கி ஓடிவிடும். ஓடினா பின்னால நாய் வேற
சிரித்துக் கொண்டிருப்பவள், சுங்கார ரசத்துடன் இருப்பவள், லோகானதி செலனே அலிகாதேனனுத்ததே நிர்வச்சன ஸ்லோகே பிரகாராத் அந்நதபி சம்பவம் நிர்வச்சனம் உத்தம். இதை நான் ஒண்ணு சொன்னேன், இது போல மீதி நிர்வச்சனம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பராசக்தி சதா சிவாதி ரூபாணி சக்தி சிவயோகோ உத்தரோத்தரவந்தி பகூதி தந்தி. இந்த உலகம் எல்லாம் 3 குணங்களால செய்யப்பட்டது. இது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களோட சேர்ந்ததான பிரகிருதியினால செய்யப்பட்டது. இந்த 3 குணங்களோட சேர்ந்த பிரகிருதியினால செய்யப்பட்டதான இந்த உலகத்தில் மிக உயர்ந்ததா இருக்கக்கூடியதான தத்துவகுணம் மட்டும் அது நெய்யானது எப்படி அது இறுகி கட்டியா இருக்கோ, அதே போல சத்துவகுணம் மட்டும் இறுகி கட்டியா இருக்கும் பொழுது அந்த சரீரம் அம்பாளுடைய சரீரம். புரியுதா? பராசக்தி சதாசிவாதி ரூபாணி, பராசக்தி சதாசிவம், சிவசக்தி சதாசிவ சுத்த வித்யா அப்படின்னு வந்து 36 தத்துவங்களை சொல்ல போறேன். அந்த 36 தத்துவங்களில் சிவசக்தி எனக்கூடியதான தத்துவங்கள் இருக்குல்லவா, இவைகள்லாம் தத்துவங்களும் அதிகமாக இருந்ததான சரீரங்கள் உள்ளவை. ஆனா அம்பாளோ வெறும் சத்துவகுணம் தான், ஒரு இம்மி அளவுக்கு ரஜோகுணமோ தமோகுணமோ சேரலை. சர்வலோகாதீதா தேசாம் சலோகாः பகுவிதாः. அந்த சிவசக்தி சதாசிவ வித்யா இப்படி இருக்கக்கூடியதான அந்த தேவதைகள் லோகங்கள் பலவை. பரசிவ என்ன மகாசக்திஸ்து சொல்லக்கூடியதான பரசிவ அபின்னமான அம்பாளோட பரமேஸ்வரனோட வேறாக இல்லாமல் இருக்கிற அம்பாள் அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். அர்த்தநாரீஸ்வரன் உருவத்தோட சொல்லும் பொழுது, நான் சொல்லும் பொழுது சிவசக்தி ஐக்கியரூபிணி, சிவமும் சக்தியும் ஒன்றாக இருக்கிற ஸ்வரூபம். அவ்வடிவம் பரமசிவாதின்ன மகாசக்திஸ்து சர்வலோகாதீத, எல்லா லோகங்களையும் தாண்டி நிற்பவள். மகாகைலாச அபராஜிதாதி சிவவாட்சியே, மகாகைலாசம் என்றும் அபராஜிதம் என்றும் இதில் அபராஜிதா சக்தின்னு வரப்போறது. யாராலையும் ஜெயிக்க முடியாததான, யாராலையும் தோற்க முடியாததான அப்படிப்பட்டதான ஒரு சக்தின்னு சொல்றோம். மகாலட்சுமிக்கும் அபராஜிதான்னு பேரு. அபராஜிதா சகசிரநாமம் உண்டு, அபராஜிதா பதம் உண்டு, அது தனியா உண்டு. இப்படி அபராஜிதா இது பதவாச்சே சர்வலோகோத்தமே லோகே திஷ்டதி. ஆகையால் இந்த அம்மா எந்த லோகத்துல இருக்கா? மகாகைலாசம் எனக்கூடியதான எல்லா லோகங்களோட மிக சிறந்ததான லோகத்தில் இருக்காள். சத்யாத்ம சரீரம், அந்த அம்மாவுடைய சரீரம் மகாகைலாச அபராஜிதாதி பதவாச்சே. மகாகைலாசம் என்றும் அபராஜிதம் என்றும் பதங்கள்னால சொல்லக்கூடியதான சர்வலோகோத்தமத்தில் இருக்கு. அவளுடைய சரீரம் கனீபூத கிருதவது, அப்படியே நல்ல இறுகின நெய் மாதிரி. ரஜசூன்ய, ரஜோகுணமோ தமோகுணமோ அதனுடைய சம்பந்தம் சிறிதேனும் இல்லாமல் தத்துவ கனீசாவரூபம், பெரும் சத்வந்தான், பியூர் சத்வந்தான். அந்யாம் சிவசக்தினாம் சிவசக்தி சதாசிவ ஈஸ்வர இப்படிப்பட்டதான அவளுடைய சரீரங்களோ பிரதிபயானாம் சாத்விக சரீராண்டி, சாத்விக சரீரங்களா இருந்த போதிலும் சத்வாதித்ய குணாந்த அல்பத்வயுக்தானி, அதிகமான சத்தம் மற்ற குணங்களோட ஒரு சிறிதேனும் இருக்கு. அவ்வளவுதான், மற்ற குணங்கள் கொஞ்சமும் இல்லை. சுத்தகத்வானி. ஆகையால்
ராமாயணத்தை சிங்கார ரசம் அப்படி ரொம்ப அழகா இருக்கு. ராமாயணத்தை வாசி பார்க்கலாமா? ராமாயணம் கருண ரசம், எப்படி பார்த்தாலும் அழுது. முதல்ல இருந்து ராமன் ஆரம்பிச்சாலே அழுதிய, அங்கிருந்து ஆரம்பிச்சு அசல்கள் முதல்ல ராமன் அழுதுன்னு போன போன்னு அழுத. அனுப்புறதானே ஏதோ டூர் நினைச்சாங்க நீங்க பசங்களா, டூர் அனுப்புறாங்க போகணும் அழுத அனுப்புறேன். கையில காசு வேற கொடுத்து பத்திரமா போயிட்டு அனுப்புறீங்க. அப்படியே அனுப்பிடலாமா? அனுப்பலாம். அப்ப ஆரம்பிச்சு ராமன் அழுத. அனுப்பிட்டு அழுதுட்டே இருக்கிறத காசு அழுதுட்டே இருக்க. சீதாதேவி காணும், ராமன் அழுதுட்டே இருக்க. அசோகத்துல சீதாதேவி அழுதுட்டே இருக்க. எங்கேயா பார்த்தாலும் அழுத. உத்தராண்டத்துல பார்த்தா மறுபடியும் அழுத. ஒவ்வொரு ரசமும் எல்லாம் டெய்லி ராமாயணம் படிக்கிறேன். என்ன அழுகிறதுனால படிக்கிறதுன்னு அதை படிச்சா தான் என் அழுக போகும். இவனுடைய அழுக போகணுங்கிறதுனால அவன் அழகு. இன்னொருத்தர் யாரோ அழுத அப்பாவது நம்ம சந்தோஷம் வேண்டாத என்ன எண்ணம் பார்த்தாலும் மனுஷனுக்கு இது அழுகு. ஆனா இங்க ஒரே சிரிப்பு, ஒரே ஆனந்தம். அவனுடைய ஸ்வரூபம் பரமானந்த விக்கிரகா, அவருடைய ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் சுங்கார ரச பிரதான இயமூர்த்திதம் சைவதேவி விஜிகீஷாதிசீலத்வாத். இந்த பாடலாம் சிறையடா கிடையாதால் விஜிகீஷா ஜெயிக்கக்கூடியதார்கள். சத்யாக சரிதம் அம்மாவுடைய சரித்திரம் பாவாதி ஸ்தோத்திர சமுதாயார்த்தம். அம்மாள் எப்படி பிறந்தாள், அம்மாள் என்னென்ன பண்ணினா, எப்படி ஜெயித்தா, ராட்டதால எப்படி ஜெயித்தா, அவளுக்கு வேண்டியதான ராட்டதாளுக்கு என்னென்ன பண்ணினோம்னு பண்ணினா, இவைகள்லாம் ஒவ்வொன்றும் சொல்ல போறோம். தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் சொல்ல வந்துச்சு. ராத்திரி இன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னு தேவதைகள்லாம் நாளைக்கு தோத்து போயிடுவோங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டான். அந்த அளவுக்கு சேதம் ஆயிடுது. அடுத்த நாள் பார்த்தா சரி இந்த யுத்தத்துக்கு போவோம்னு பார்த்தா அந்த ஒரு லைனை தாண்டி அவளால போக முடியல. ஏன் தெரியுமா? 40 மைலுக்கு 40 மைல் ஒரு சக்கரத்தை தயார் பண்ணினேன். அந்த சக்கரமானது என்ன ஆயிடுதுன்னு அந்த சக்கரத்தை இவளால போட முடியல. அந்த சக்கரத்தை விக்ர யந்திரம்னு ஒரு யந்திரம் அதை நடுவில் எவ்வளவு யந்திரம் 40 மைலுக்கு 40 மைல் சார் அப்படி பண்ணினா தேவதைகள் எந்த அஸ்திரம் போட்டாலும் அந்த 40 மைல் வரைக்கும் போகுமா? ஒரு அம்பால ஒரு வில்லால ஒரு அம்பை ஏற்றி வச்சா அது எப்படிப்பட்டதான ஒரு அஸ்திரமா இருந்த போதிலும் 40 மைல் தான் அதற்கு ஒரு இது என்ன ஆச்சுன்னா அந்த 40 மைல் தயார் பண்ண தேவதைகள் எந்த அஸ்திரம் போட்டாலும் எங்க மேல விழாது. அப்படி ஒரு அஸ்திரம் தயார் பண்ணி இவ மட்டும் போட்டுட்டு தான் இருக்க வேண்டியதுதான். ஒண்ணு ஏதாவது இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு சிவில் சாப்பிட்டு நாளைக்கு வருவான். இப்படி ஒரு நடந்தது. என்ன பண்றது? எல்லாரும் அம்பாட்ட ஓடுறான். ஓடும் பொழுது அம்பா பார்த்தா இவோ இப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பரமேஸ்வரன் அப்படி பார்த்தான். பார்க்கும் பொழுது பரமேஸ்வரன் ஒரு மாதிரி முக்கிய அந்த முக்கியமான பரமேஸ்வரன் கண்டா சுரேந்திரனின் முக்த சக்கர வர்ஷிணி அப்படின்னு சொல்லிட்டு அதே போல வல்லாசனை
சொல்லலைன்னு என்ன சொல்லலைங்கிறத அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.